ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே கோவிந்த். இன்னைக்கான இந்த நாளை இனிய நாளாக அமைய உங்களுக்கு ஒரு அழகான குட்டி பொன்மொழியோடு ஆரம்பிக்கிறேன். வெற்றி என்பது நாம் கொண்டாடுவது அல்ல, மற்றவர்கள் நம்மை கொண்டாடுவது. தொடர்ந்து கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. இது நம்ம எஃப்எம் 27.3. நான் உங்கள் ஆர்ஜே கோவிந்த். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் மக்களின் கருத்துக்களே இந்த தபால் பெட்டி. நிகழ்ச்சியின் முதல் கருத்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஆதனிங்கிறவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவர் யோசித்தால் அது அவருக்கு வளர்ச்சி. அடுத்தது அவர் என்ன செய்ய போகிறார் என்று மற்றவர்களை பற்றி யோசித்தால் அது வீழ்ச்சி. முதல் கருத்தே அருமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து தேன்மொழிங்கிறவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நம் எண்ணமும் செயலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் நம் வாழ்க்கை நம் எண்ணத்தை போல் அமையும், என்றும் அன்புடன். ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க. இதோட நானும் ஒன்று ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஒன்று தான். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே, அவ்வளோதான். அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து ஈஸ்வர பாலன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதை நீ யோசி, தீர்வு எளிதில் கிடைக்கும். பிரச்சனைக்கான சொல்யூஷனே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னங்க. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கௌதமன். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில்லைங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழணும், அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம எஃப்எம் 27.3. நான் உங்கள் ஆர்ஜே கோவிந்த். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் மக்களின் கருத்துக்களே இந்த தபால் பெட்டி. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னீங்க. கடைசியாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சேன்னா உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஒவ்வொரு நாளும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 8 விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். 1. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் வச்சுக்கணும். 2. இந்த உலகத்தில் எதுவுமே நிறந்ததில்லைங்க. அது பொருளானாலும் சரி, சூழ்நிலைகளானாலும் சரி, உறவுகளானாலும் சரி, இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். 3. தவறுகள் என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான். ஒரு சின்ன தப்பே செஞ்சாலும் அதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுலேருந்து நம்ம கடந்து வந்துடணும். 4. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கோம்னு அவசியமே இல்லை. 5. மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். 6. நமக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு நோ சொல்லி பழகணும். 7. நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், அதுதான் நம்ம செயலை சரியாக வழி நடத்தும். 8. நம்முடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது வரைக்கும் சொன்ன 7 பாயிண்ட்ஸும் நம்ம கடைபிடிக்க முடியும். தொடர்ந்து கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. இது நம்ம எஃப்எம் 27.3. நான் உங்கள் ஆர்ஜே கோவிந்த். நீங்கள் நல்ல எண்ணங்களை கடைபிடிக்கணுமா? கண்டிப்பாக இதை கேளுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம நேர்மறையான எண்ணங்களை கடைபிடிக்கணும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறப்போ அதில் 100% உறுதியாக இருக்கணும். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்பு அதை நல்லா ஆராய்ந்து முடிவெடுக்கணும். மற்றவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிற அந்த விதத்தை நம்மளும் அதே விதமாகவும் நம்முடைய கருத்துக்களுக்கு தகுந்தவாறு யோசிக்கணும். நடப்பு காலத்தை என்ஜாய் பண்ணி வாழணும். 1 மணி நேரத்துக்கு முன்பு நடந்த நல்ல விஷயங்களை நல்ல பாடமாகவும் கெட்ட விஷயங்களை கெட்ட பாடமாகவும் நம்ம எடுத்துக்கிட்டு வாழ பழகிக்கணும். ஒரு சில நேரங்களில் ஹார்ட் சொல்கிறத கேட்குறதா இல்லை பிரெயின் சொல்கிறத கேட்குறதான்னு ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போது ஹார்ட்டு சொல்கிறத கேளுங்க. பிரெயின் ரூல்ஸை சொல்லும், ஹார்ட்டு நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும், அவ்வளோதான். தொடர்ந்து கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. இது நம்ம எஃப்எம் 27.3. நான் உங்கள் ஆர்ஜே கோவிந்த். சந்தோஷமாக வாழ 3 வழிகள். அதிகமாக கவனிக்கணும், குறைவாக பேசணும், நமக்கு நாமே உள்ள தவறுகளை நம்மளே சுட்டி காட்டணும், வாழ்க்கையோட இந்த நொடியை சந்தோஷமாக கொண்டாடணும், கொஞ்சமாக வருத்தப்படணும், அவ்வளோதான். நீங்கள் மெச்சூரிட்டியாக இருக்க கண்டிப்பாக இதை கேளுங்க. எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இதில் சில பேர் நம்ம எப்போ கீழே விழுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நம்முடைய முன்னேற்றத்துக்கு உதவுகிற நல்ல நண்பர்களோட பழகணும். எதையும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட அதை நமக்கு நாமே பாராட்டிக்கணும். நம்ம எதை பண்ணாலும் முழு முயற்சியோட நம்பிக்கையோடு பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக ஈர்க்கக்கூடாது, அப்போ தான் நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுவீங்களா? இதோட விளைவுகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களால் எந்த ஒரு முடிவுகளையும் சரியாக எடுக்க முடியாது. தேவையில்லாத சந்தேகங்கள் அதிகமாகும். நம்முடைய குணங்கள் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் நம்ம வாழ்க்கை நகரும். தூக்கம் வராது,
தூங்க முயற்சி பண்ணாலும் தலைவலிக்கும், உடல் ரொம்ப சோர்வாகவே இருக்கும், நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வரும், நமக்கு நாமே நம்பிக்கை இல்லாமல் போகும், மற்றவங்களோட அறிவுரை கேட்க கூட நமக்கு நேரம் இருக்காது, கடைசியாக நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. இது தேவையா? இந்த ஓவர் திங்கிங் அவசியமா? நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம FM 27.3. நான் உங்கள் RJ கோவிந்த். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் மக்களின் கருத்துக்களே இந்த தபால் பெட்டி. நிகழ்ச்சியின் இறுதியாக கடந்த கால வாழ்க்கையை அனுபவ பாடமாக ஏற்று வாழ்க்கையில் வெற்றி பெற்ற புதுக்கோட்டையிலிருந்து கோவிந்தராஜன் அவர்களுடைய கருத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. பயணம் செய், ஆனால் யாரிடமும் சொல்லாதே. அழகான காதல் கதையைப் போல் வாழ்ந்து காட்டு, ஆனால் யாரிடமும் சொல்லாதே. மகிழ்ச்சியாக இரு, ஆனால் யாரிடமும் சொல்லாதே. ஏனென்றால் மனிதர்கள் அழகான விஷயங்களை அழித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன்.